வருகின்ற ஜூன் மாதம் 30ஆம் தேதி திருச்சி மாநகரத்தில் மாபெரும் குறைதீர்ப்பு முகாம் நடைபெறுகிறது. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் மற்றும் டிஃபென்ஸ் சிவிலியன் இதிலிருந்து யாரெல்லாம் ரிட்டையர் ஆகியிருக்காங்களோ அந்த பென்ஷன்களுக்கும் ஃபேமிலி பென்ஷன்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மாபெரும் குறைதீர்ப்பு முகாம். இந்த முகாமில் கிட்டத்தட்ட 4000 நபர்களுக்கு குறைதீர்ப்பதற்கான வசதி வாய்ப்புகள் செய்யப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 100 கம்ப்யூட்டர், 200 நபர்கள் எங்கள் அலுவலகத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்டு அந்த குறைதீர்ப்பு முகாமில் பங்கு பெறுகிறார்கள். இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள தமிழகத்தில் உள்ள டிஃபென்ஸ் பென்ஷனில் எந்த குறைகள் இருந்தாலும் அதனை நிவர்த்தி செய்து கொள்ள வருக என்று வரவேற்கின்றோம். குறிப்பாக திருச்சி மாவட்டத்திலும் திருச்சி மாவட்டத்தை சுற்றி உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள டிஃபென்ஸ் பென்ஷனர்கள் வந்து அவர்களுடைய குறைகளை தீர்த்து கொள்ளலாம். இந்த மாபெரும் குறைதீர்ப்பு முகாமில் நமது பாதுகாப்பு அமைச்சகத்தின் அமைச்சர், நம்ம பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் வருகிறார்கள். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குறைகள் தீர்க்கப்படாத மிகப்பெரிய குறைகளுக்கு நிவர்த்தி செய்து அவர்களுக்கான காசோலைகளை வழங்குகிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் 6 மொபைல் ஸ்பர்ஸ் வேன் என்று சொல்லக்கூடிய வாகன ஊர்தியை அவர்கள் பச்சை கொடி ஆட்டி துவக்கி வைக்கிறார்கள். இந்த 5 வகையான வேன்கள் ஸ்பர்ஸ் வேன்னு சொல்லுவோம், ஸ்பர்ஸ் மொபைல் வேன். இதில் ஒவ்வொரு ஸ்பர்ஸ் மொபைல் வேன்லையும் எங்களுடைய 4 பென்ஷன் அதிகாரிகள் இருப்பாங்க. கம்ப்யூட்டர் இருக்கும், பிரிண்டர் இருக்கும், கார்னியா ரீடர், பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ், இது போன்ற எல்லா வகையான குறைகள் தீர்ப்பதற்கான அனைத்து வசதிகளோடு இந்த வேன் கிராமம் தோறும் போய் அங்கே உள்ள பென்ஷனர்களை வீடுகள் தோறும் சென்று உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கிறது என்று கேட்டு அவர்கள் வீட்டிலேயே அந்த குறைகளை தீர்க்கப்படும். ஏன்னு சொன்னால் எங்கள்கிட்ட இப்போ டேட்டா பேஸ் இருக்குது. டேட்டா பேஸ் படி பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் 2 வருடமாக, 1 வருடமாக, ஏன் 5 வருடமாக கூட அவர்கள் பென்ஷனே வாங்காமல் இருக்காங்க. அட்ரஸ் இருக்குது, மொபைல் நம்பர் அடித்தா எடுக்கலை. இவர்களுக்கெல்லாம் உண்மையிலே உயிரோடு இருக்காங்களா, இல்லை அவங்களுக்கு இந்தியாவில் இருக்கிறாங்களா, இல்லை எந்த காரணத்தினால பென்ஷன் வாங்காமல் இருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை. இந்த மொபைல் வேன் மூலம் அவர்கள் வீடுகளுக்கே சென்று ஏன் நீங்கள் வாங்கலை அப்படின்னு தெரிஞ்சு அவர்களுக்கு உண்மையிலே தேவையான குறைகள் இருந்தால் அவற்றை நிவர்த்தி செய்து அவர்களுக்கு வேண்டிய அனைத்து வகையான பென்ஷனை வழங்குவதற்கான இந்த திட்டம் இந்தியாவிலேயே முதலாக பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் கண்ட்ரோலர் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் என்று சொல்லக்கூடிய கண்ட்ரோலர் ஜெனரல் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு கணக்குத்துறையின் கீழ் இது முதல் முறையாக நடைபெறுகிறது. இந்த அரிய வாய்ப்பினை 30ஆம் தேதி ஜூன் மாதம் நீங்கள் திருச்சி மாநகரத்தில் உள்ள ஆர்மி பரேட் கிரவுண்ட், இது திருச்சியில் உள்ள மன்னார்புரத்தில் பக்கத்தில் ஆர்மி பரேட் கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால் அனைவரும் 11ஆம் தேதி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இந்த குறைதீர்ப்பு முகாமில் முக்கியமாக என்னென்ன குறைகள், எல்லா குறைகளும் எடுத்துக்கிட்டு பேங்க்கில் கொடுப்பாங்க. அந்த கவுண்டரில் பேங்க் உடனே அங்கேயே இன்ஸ்டன்ட் கிரெடிட் பண்ணி உங்களுடைய மொபைலில் வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு தான் அந்த பென்ஷனை நாங்கள் அனுப்புறதாக எங்களுடைய திட்டம். இந்த கவுண்டர் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் இயங்கும். ஒரு பென்ஷனர்களுக்கு குறைந்தபட்சம் 10 நிமிஷம் வச்சுக்கிட்டாலும் கிட்டத்தட்ட 5000 நபர்கள் பெண்கள் பென்ஷன்களுக்கு 10 நிமிடத்தில் தீர்ப்பதற்கான அனைத்து வகை வசதிகளும் வாய்ப்புகளும் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே திருச்சி மற்றும் இதர மாவட்டங்களில் உள்ள அனைவரும் என்று பங்கு பெறுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இதற்கு முன்னோட்டமாக நீங்கள் உடனடியாக உங்களுடைய குறைகளை தீர்த்து கொண்டு உடனடியே செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்காக ஒரு பிரத்யேகமான மொபைல் நம்பர் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த மொபைலில் வேறு ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய பெயர், உங்களுடைய மொபைல் நம்பர், இதை 2ஐயும் அனுப்பினா போதும். எங்களுடைய அதிகாரிகள் உங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய பிபிஓ நம்பர் என்ன, உங்கள் குறைகள் என்ன அப்படிங்கெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே வரும்போது உங்கள் குறைகள் அதுக்கு முன்பே உங்கள் குறைகள் தீர்வதற்கான அனைத்து வகையான நடவடிக்கையும் எடுத்து உங்களுக்கு குறைகளை தீர்த்து அங்கே வரும்போது உங்களுடைய காசோலைகளை இராணுவ அமைச்சர் மூலம் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதனுடைய நம்பரை நீங்கள் எல்லாம் நோட் பண்ணியிருக்கலாம். 8807380165, அதாவது 8807380165 8807380765. இந்த மொபைலுக்கு
கால் பண்ணாதீங்க. கால் பண்ணால் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் மட்டும் உங்கள் பேர், உங்கள் மொபைல் நம்பர் 2 அனுப்புங்க. எங்களுடைய அதிகாரிகள் உங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய பிபிஓ நம்பர் எடுத்துக்கிட்டு உங்களுடைய குறைகள் என்ன இருக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்கு வரும்பொழுது உங்களுடைய குறைகள் உடனுக்குடன் தீர்க்கப்படும் அல்லது இராணுவ அமைச்சரிடமிருந்து காசோலைகளாக கொடுக்கப்படும். இவர்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட குறைகள் 10 ரூபாய் இருந்தாலும் சரி உங்களுக்கு காசோலைகள் செய்து நாங்கள் கொடுப்போம். இல்லை என்று சொன்னால் அங்கே உங்கள் மொபைலில் நான் கிரெடிட் பண்ணுறோம். இந்த ஒரு உறுதியையும் நான் கூறுகின்றேன். இந்த நல்ல அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.